ராணிப்பேட்டை காவேரிப்பாக்கம் அருகே ஷேர் ஆட்டோ மீது தனியார் பள்ளி பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆட்டோ மீது பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் மற்றும் 4 பெண்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பள்ளி பேருந்து எதிரே வந்த ஷேர் ஆட்டோ மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த உத்தரம்பட்டு கிராமத்தை சேர்ந்த 5 பெண்கள் சொந்த வேலைக்காக காவேரிப்பாக்கம் நோக்கி ஷேர் ஆட்டோவில் சென்றுள்ளனர். ஷேர் ஆட்டோ சரியாக காவேரிப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த தனியார் பள்ளி வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ஷேர் ஆட்டோவின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஷேர் ஆட்டோவில் பயணித்த 5 பெண்களும் பலத்த காயமடைந்துள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவர்களை 108 ஆம்புலன்ஸ் உதவியோடு மீட்டு சிகிச்சைக்காக மலகப்பேட்டை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் பிரியா என்ற பெண் மட்டும் அதிக காயம் ஏற்பட்டுள்ளதால் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.